விஜய் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இவரு இங்க முனையில நின்னுட்டு, நான் அந்த பள்ளத்த தாண்டிடுவேன்னு சொல்றாரு. நம்மலாம் என்ன சொல்றோம்னா, "சார் நீங்க உங்களுக்கு இருக்கிற பலத்துல நீங்க தாண்ட முடியாது. பள்ளத்துக்குள்ள விழுந்துருவீங்க. விழுந்தீங்கன்னா எந்திரிச்சு வர்றதுக்குன்னு ஒரு தைரியம் இருக்குல்ல, அது இல்ல. ஏன்னா அதீத நம்பிக்கையோட இருக்கிறீங்க. விழுந்தீங்கன்னா சிதறிடும்." நீங்க ஒரு அந்த கரூர் சம்பவத்திலேயே எப்படி சிதறுனாங்க பார்த்தீங்கல்ல. அப்ப மிகப்பெரிய தோல்வினா, பெரிய அளவுல சிதறுவாங்க. இவர்கள் தோல்வி அடைஞ்சு திமுக ஜெயிச்சுச்சுன்னு வச்சுக்கங்க. அந்த அடி இருக்கு தெரியுமா? நீங்க காணாம போயிடுவாங்க. பாதி பேர் போய் புஷி ஆனந்த் திமுகல போய் சேர்ந்துருவாரு. ஆதவலாம் எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க அவங்க கூட தான் சார் நிக்கிறாங்க. சொல்றேன். இந்த மாரி நடக்கும். எங்க நின்னாரு? 16 நாள் எங்க போனாரு புஷி? அப்போ இந்த மாரிலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப என்ன பண்ணீங்க? ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தீங்கன்னா, வேகமா போய் அந்த பள்ளத்த தாண்டலாம். இந்த 2 ஸ்டெப் பின்னாடி வர்றது இருக்குல்ல, அதுதான் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கும். அது வந்து என்னன்னா, நீங்க இப்போ அதிமுக கூட கூட்டணி சேர்றீங்கன்னா, நீங்க ஒரு 40, 50 எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எளிதாக ஒரு பயிற்சி. இத நான் இப்ப சொல்லல. டே 1லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எளிதாக உங்களுக்கு ஒரு பயிற்சி. இவர்கள்ட்டேருந்து நீங்க தப்பிக்கலாம். உங்கள அரணா இருந்தா அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுடைய சகல வேலைகளையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ நீங்க இது ஒரு பயிற்சியா எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு 40, 50 எம்எல்ஏ கிடைக்கலாம். மிஸ் ஆச்சுன்னா, எதிர்க்கட்சி தலைவரா ஆகலாம்.